பார்வதி அம்மா உலக நாடே பார்த்துக்கோ. நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் பூராமே பார்த்துக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாட்டில் நீதிபதி ஜட்ஜி பூராமே கோர்ட்டார் பார்த்துக்கோ. வெள்ளம்னா யார்? அவர் வெள்ளையா நிற்காரா? அவர் இப்போ இனிப்பாக பூமியில் நாங்கள் 2 பேருமே நிற்கும். பார்வதி பரமசிவன். புரியுதா? எந்தெந்த ரூபத்தில் போய் நாங்கள் 2 பேர் நிற்கோமோ அந்தந்த ரூபத்தில் மேலே உச்சியில் லிங்கத்தில் 2 பேர் உட்காந்துருப்போம். கீழே பூமியில் நீதி நியாயத்தை பிடிச்சி நிற்காரா? இதில் நாங்கள் 2 பேர் நாங்கள் நிற்போம். என் புள்ள முன்னாடி நின்று கணக்கு போடுறத என் புள்ளை நாங்கள் பார்ப்போம். என் மகனை பார்ப்போம், மகளை பார்ப்போம். மூத்தவன் கழுத்தில் கிடக்கான், அது நாங்கள் 2 பேருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எப்பயுமே அவர் கை எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கோ அந்த மாதிரி கழுத்தில் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். மூத்த பையன் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. 2 பேருமே நிற்கிற நீதி நியாயத்தை பிடிச்சி நிற்காரா? இதில் நாங்கள் 2 பேருமே நாங்கள் நிற்போம். பார்வதி பரமசிவன் பூமியில் நிற்கும். அண்டா ஆணும் பெண்ணும் நக்கல் நையாண்டி எடக்கு. அப்போ அந்த எடக்க நாக்க உதற விடுவார்ல, அவன் வீடு வாசல் இந்த காகித பேப்பரை உரிய போகிறாரு. இந்த பேப்பரை உலக நாடு சாப்பாடு உணவை உறிஞ்சிட்டாருன்னா சாப்பாடு உணவு மானிட பேரு கிடைக்காது. ஆனால் ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அதுகளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அடுத்தாப்பில் தண்ணி உறிஞ்சிட்டாருன்னா குடிக்க தண்ணி கூட கிடைக்காது. எல்லாம் கேட்டுக்கோடா, உலக நாடே கேட்டுக்கோ. அடுத்தாப்பில் நீ மண்ணை வச்சு நக்குத வீடு வாசலை கட்டுத, வீடு வாசலை எல்லாமே உறிஞ்சிட்டாருன்னா சரிஞ்சு குப்பையாக போயிடும். புரியுதா? கடவுளால் தான் செய்ய முடியும். கடவுள் அவர் இன்னும் மூச்சு அப்படியே இன்னும் வாயிட்டு பேசாமல் இருக்கார். ஆனால் அளவுக்கு மீறி கணக்கு அவர் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க செஞ்சேன்னு வச்சுக்கோ, சாப்பாட்டு உணவு பூரா உறிஞ்சிடுவார். ஒன்றும் இல்லாமல் கிடக்கும். புரியுதா? தண்ணி உறிஞ்சிட்டாருன்னா குடிக்க தண்ணி இராது, தத்தளிக்க விடுவார். கடவுளால் தான் முடியும். செகண்டில் முடிச்சிடுவாரா? சாப்பாட்டு உணவு இல்லைன்னா செகண்டில் முடிச்சிடுவார். புரியுதா? தண்ணி குடிக்க இல்லைன்னா செகண்டில் உறிஞ்சிடுவார். உறிஞ்சிட்டாருன்னா நக்கணும். நீ ரோட்டு காட்டில் போட்டிருக்கத நக்கணும், நீ வீட்டு காட்டுகளில் போட்டிருக்கத குடிக்க விட்டுருவார். போட்டாரா? நீ கட்டியிருக்க உள்ள பாத்ரூமு கட்டியிருக்கத குடிக்க விடமுனாரா? அந்த மாதிரி விட்டுருவார். ஒழுங்கா போ. முக்கால் சத்தியம். மூளையை கட்டிட்டாரு. மூளைக்கு உள்ள பவர் இப்போ மானிட பிறவிக்கு அந்த நோய் விடுவார். அந்த நோய் டாக்டரால் முடியாது. எந்த டாக்டர் எந்த கொம்பனால் முடியாது. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோடா. போட்டாடுறா கணக்கு. ஒழுங்கா போ. மானிட பேய ஒழுங்கு ஆட்டத்தில் நிற்கி ரெக்க கட்டி ஆடுது. முக்கால் சத்தியம். கெட்டட பில்டிங்கை கட்டாத, இடத்த பூரா விவசாயத்தை விற்காத, பத்திர டாக்குமெண்ட்ஸ் போடாத, அமைதியாக போய்க்கோ. பிறகு பத்திர டாக்குமெண்ட்ஸ் போட்டவனை வந்தவனை சொல்ல முடியாது. முப்படை வானரப்படை 3 பிரிவாக போட்ட கணக்கில் அள்ளிடுவார். அவரால் முடியும். என்னமோ கணக்கு ஏதோ கணக்கு திரை லோகத்தில் விடுற சும்மா என்னமோ கோழி முட்டை ஓடுதுன்னு நினைக்காத. அவர் நினச்சா மாற்றி ஒரு செகண்டில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் தண்டனைக்கு உள்ளதுக்குள்ளே அள்ளி கொண்டு போய் போட்டுருவார். அது ஏட்டில் உள்ள கணக்கு சதுரகிரி டு திருவிலங்கா பாறை வரைக்கும் உள்ளே அள்ளி போடுவார். உள்ளே அள்ளி போடுறது உறுதி. இது கண்டிப்பாக உறுதி. இராணுவ முப்படை வந்தவொடனே அந்த வேலியை தூக்குவான். வேலியை போட்டவொடனே சிட்டி கிராமத்தை கணக்கு பார்க்கல வீடுந்தோறும் ஆதார கார்டில் சேட்டை இருந்தால் உள்ள குடும்பமே உள்ளே தூக்கி போட்டுருவார். அதையும் பார்த்துக்கோங்கடா. கணக்கு போட்டார். நீதிமன்றம் இப்போ நடக்கிற நீதிமன்றம் நீயா நடத்திக்கோன்ட்டார். நான் வரையில் உட்காந்துட்டோம்னா முப்படை வானரப்படை வச்சு உள்ளே கொண்டு போய் அடைச்சிருவேன் அப்படின்ட்டார். இது நீதிபதி ஜட்ஜி கோட்டாருக்கு பூரா தெரியும். தண்டனைக்குள்ளே இறங்கிட்டார். தண்டனைக்குள்ளே கணக்கு போடுறாரு. தண்டனை செஞ்சவனை உள்ளே கொண்டு போய் அமைக்கிடுவார் அப்படின்னு கோட்டாருக்கு மட்டும்தான் தெரியும். லாயருக்கு 10% தெரியும். முக்கால் சத்தியம்.